அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013ல நடைபெற்ற ஒரு சம்பவத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசப் போறேன். உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த சம்பவத்த பத்தி தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. முழு விவரமா என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். தர்மபுரியில் நடைபெற்ற இளவரசன் திவ்யா இந்த பேர நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. காதல் சம்பந்தமான ஒரு துயர சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். இளவரசன், திவ்யா இவங்க 2 ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சொந்த பந்தம் அந்த மாரி தான் பேசி பழகிட்டு வந்திருக்காங்க. 2 பேருமே வேற வேற சமூகத்தை சேர்ந்தவர்க. இளவரசன் அவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். காலப்போக்குல அவங்க 2 பேரும் நண்பர்களா பேசி பழகி ஒரு கட்டத்துக்கு மேல காதலாச்சு. அந்த காதல் அதுக்கப்புறம் அவங்க வெளியில சுத்துறது, வர்றது, போறது அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வீட்டு சைடுல பார்த்துட்டாங்க. அவங்க வெளில போனது வந்தலாம். அத போய் பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லி, அவங்க அப்பா அந்த பொண்ண கண்டிச்சு, அப்ப அந்த பொண்ணு தைரியமா நான் அவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி, அவங்க அப்பா கிட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்த ஃபேஸ் பண்ணி, அதுக்கப்புறமா வெளியில அவரு அந்த காதலன் இளவரசன் கூட பேசி, நம்மள பிரிச்சுருவாங்கன்னு பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி பேசும்போது, நம்ம வெளில போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி வெளில போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், பொண்ணு வீட்டு சைடுல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையும், ஒரு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் தெரிவுபடுத்துற மாரி இருக்கு. அதுக்கப்புறமா பையன் வீட்டு சைடுல அவன் அந்த பொண்ணு அவனுக்கு புடிச்ச பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் காலகட்டம் ஆகுது. அ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியூர்லேருந்து திருப்பி நார்மலா அந்த பையன் வீட்ல வாழ்றதுக்கு வராங்க. இளவரசன், திவ்யா அவங்க 2 பேரும். இப்பதான் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க உறவினர்களும், "எவ்வளோ நாள் தான் நீங்க பிரிஞ்சிருப்பீங்க? ஒரு காம்ப்ரமைசேஷன் பேசுவோம் வாங்கன்னு" சொல்லி பேசும்போது, அ திவ்யாவுடைய உறவினர்கள் அவங்க எல்லாருமே வராங்க. இளவரசனுடைய உறவினர்கள், அவங்க அப்பா, அம்மா அவங்க எல்லாம் வராங்க. திவ்யாவோட அப்பா மட்டும் வரல. வீட்லயே இருந்துட்டாங்க. போயிட்டு பஞ்சாயத்து பேசும்போது, அவங்க திவ்யாவுடைய உறவினர்கள் சொல்ற எதையுமே திவ்யா கேட்கல. "நீ வந்துரும்மா எங்க கூட" அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. "இல்ல நான் அவன் கூட தான் வாழ்வேன்" அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா அ இந்த பஞ்சாயத்து முடியுது. முடிஞ்ச உடனே திவ்யாவோட உறவினர்கள் "என்ன பொண்ணு வளர்த்துருக்க?" அப்படின்னு சொல்லி திவ்யாவோட அப்பாவ கடுமையா விமர்சிக்கிறாங்க. அப்படி விமர்சிச்சோனே அவங்க அப்பா, "பொண்ணும் ஓடி போச்சு, ஊருக்கு மத்தியில நமக்கு தலைகுனிவாவும் ஆச்சு." அப்படிங்கிற பார்வையில அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க தற்கொலை பண்ணதுக்கு அப்புறமா 2 ஊருக்கும் அது ஒரு பெரிய கலவரமா மாறுது. அப்புறம் திவ்யா, அவங்க உறவினர்கள், அவங்க ஊர்க்காரவங்க எல்லாம் சேர்ந்து, இளவரசன் அவங்களுடைய ஊர்ல அவங்க உறவினர்கள் இருக்கக்கூடிய எல்லா குடிசையும் கொளுத்துறாங்க. அவரு கிட்டத்தட்ட எத்தனையோ போலீஸ் எல்லாம் கொண்டு ஒட்டுமொத்த கலவரத்தையும் நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி, அந்த நிகழ்வ நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியா அத கட்டுப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். இது மாரிலாம் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. திவ்யா இளவரசன் கூட தான் இருந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அம்மா அடிக்கடி பார்க்கறது, போறது அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நெருங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நெருங்கும் பட்சத்தில ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாள் திவ்யாவுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்போ திவ்யா பார்க்கறதுக்காக போன திவ்யா, அவங்க உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க அப்படிங்கிற பார்வையில திருப்பி இளவரசன் கூட வரவே இல்ல. அதுக்கப்புறமா அத எதிர்த்து இளவரசன் கோர்ட்ல ம் அதுக்காக முறையிடுறாரு. இது மாரி என்னுடைய மனைவி என்னைய விட்டு பிரிஞ்சு அங்க போயிட்டாங்க. நீங்க தான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த முன்வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா திவ்யா கோர்ட்ல சொல்லிடுறாங்க. இது மாரி நான் எங்க அம்மா கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் எங்க அம்மா விருப்பப்பட்டா நான் அவங்க கூட போய் வாழ்றேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்லாம் தெரியல. அவங்க எத பார்த்தாங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்லாம் தெரியல. அதுக்கு அடுத்த கட்டமா திவ்யா கோர்ட்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இளவரசன் மது போதையில ரயில் முன்னால பாஞ்சு தன்னோட உயிரை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. ஆனா இளவரசன் தரப்புல அது கொலையா இருக்கும் அப்படிங்கிற பார்வையை பார்க்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா அது இளவரசனுடைய காதல் உண்மையானது. திவ்யா எதுக்காக இதையெல்லாம் பண்ணுனாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இருக்கு. இது இல்லாம தமிழ்நாட்டுல இருக்க 2 அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சி தரப்பிலிருந்து திவ்யா இளவரசன் கூட தான் வாழணும் அப்படிங்கிற விவாதத்த முன்வைச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து திவ்யா அவங்க அம்மா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தரப்ப முன்வச்சாங்க. இது கொஞ்சம் அரசியலா பேசப்பட்டது அன்றைய காலகட்டத்துல. இந்த நிகழ்ச்சிய நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தோணுதா?
என்னுடைய பார்வையில திவ்யாவுடைய உறவினர்கள் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. திவ்யாவோட உறவினர்கள் போயிட்டு அவங்க அப்பாவ என்ன நீ புள்ள வளர்த்துருக்கன்னு திட்டும்போது, அவங்க அப்பா இறந்ததுனால தான் அந்த கலவரம் உண்டாச்சு. அதுக்கு அடுத்தபடியா அது ஒரு பெரிய சாதி கலவரமாவும் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அது அரசியல் களத்துக்கும் போச்சு. ஒரு காதல் ஜெயிக்கிறதுக்கு அந்த காதலன் தன்னுடைய உயிரையும் விட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் அந்த நிகழ்வுல பார்க்குறேன். உங்களோட பார்வையில நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவனுடைய காதல் உண்மையானதா இருந்ததுனால தான் அந்த பொண்ணுக்காக அவன் போராடி கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்கிற பார்வை தெரியுது. அந்த பொண்ணு கிடைக்கல. அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னாங்க? என்ன பேசினாங்க? அந்த பொண்ணோட மனச மாத்திட்டாங்களா? அப்படிங்கிற பார்வையில அவன் தன்னுடைய உயிரையும் விட்டுருக்கான் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. இது போல தகவல்கள நம்ம நெறைய தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.